தமிழ், என்னாச்சு தமிழ்? தமிழ் எந்திரிமா, எந்திரி, உட்காரு. என்னம்மா தமிழ்? என்னாச்சு? ஐயோ, வீசிங்கா? தமிழ், தமிழ் ஒண்ணும் இல்லம்மா, இருமா, அம்மா வந்துடுறேன். என்ன கதவு திறக்க மாட்டேங்குது? யாரு கதவு போட்டிருக்கீங்க? கதவு திறங்க. கதவு திறங்க. கதவு திறங்க. அம்மா, கதவு திறங்கம்மா. என்னங்க? என்ன பாரதி, என்ன பிரச்சனை? என்னம்மா, ஏன் பேகும் கையுமா நிக்கிறீங்க? அதுவும் இந்த நேரத்துல போய்? நான் இனிமே இங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க போறது இல்லம்மா. நான் கிளம்புறேன். கோடி கோடியா பணம் இருந்து என்னம்மா பிரயோஜனம்? பெத்த புள்ள கூட இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை, அது என்னம்மா வாழ்க்கை? நான் கிளம்புறேன். நான் இல்லாம இவங்க எல்லாம் சந்தோஷமா இருமா. ஒரு நிமிஷம் இருங்க பாரதி, என்ன இதெல்லாம்? மா, விடுங்கம்மா, அவங்க போட்டோம். பாரதி, என்ன சண்டையா இருந்தாலும் இப்படி நடுராத்திரியில வீட்டு விட்டு போக சொல்லுவியா? இந்த நேரத்துல போக சொல்றேன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்கம்மா. என்ன பண்ணாங்கன்னு எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வேண்டாம்மா, எனக்கு இவங்க கூட இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. பாரதி, என்ன வார்த்தை இதெல்லாம்? நீதான் இப்படி எல்லாம் பேசுறியா? அதை விட அதிகமா அவ பேசிட்டா. பேசுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனாலதான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அன்னைக்கு நான் அபார்ஷன் பண்ண போனது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நானே மனசு மாறி திரும்பி வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நீங்க நடத்துற நாடகம். இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. உங்களெல்லாம் சகிச்சுட்டு கூட எனக்கு அவசியம் இல்ல. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க ஏதோ குழந்தை மேல இருக்க அக்கறையில அப்படி நடந்திருப்பாங்க. அதுக்காக அவங்கள வீட்டு விட்டு போக சொல்றது நியாயமா? அம்மா, எத்தனை தடவைமா நானும் பொறுமையா இருக்கிறது? இவங்க இங்க வந்ததுல இருந்து எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. வந்த அன்னைக்குல இருந்து எனக்கு குத்தி குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவுதாமா நானும் பொறுத்துக்கிட்டு போறது? சரி, பேசுறதா அப்படி பேசுறாங்கன்னு நினைச்சா இன்னைக்கு என்னையும் தமிழையும் உள்ள வச்சு வெளியே கதவை பூட்டி வச்சிருக்காங்க. கேட்டா நைட்டு நான் உங்களுக்கு தெரியாம வெளியே போய் குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு வந்துருவேனா? அதுக்காக என்ன உள்ள வச்சு பூட்டுறாங்களாம். அவ அபார்ஷன் மாத்திரையை வாங்கிட்டு வந்தாளா இல்லையான்னு கேளுங்க. அந்த மாத்திரையை நான் வாங்கல வாங்கல வாங்கல. அந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா மாத்திரை போட்டுதான் கலைக்கணுமா என்ன? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? பாத்தீங்களா? இப்படி பேசினா, இப்படி நடந்துக்கிட்டா அவ மேல எனக்கு சந்தேகம் வருமா வராதா? அவ வயித்துல இருக்கிறது ஆதியோட குழந்தை. ஆதியோட அம்மாவா? எனக்கு கோவம் வராதா? தமிழுக்கு வீசிங் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க இப்படி கதவை பூட்டி வச்சு திறக்காம இருந்தா, மருந்து இல்லாம அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதத்தான் நானும் கேக்குறேன். தமிழுக்கு ஏதாவது ஆயிடும்னு உனக்கு இப்படி கோவம் வருதே, ஆதி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அது நினைச்சு எனக்கு கோவம் வராதா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பாரதி, இப்ப சரி தப்புன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஆதி வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். ஆதி இல்லாத நேரத்துல அவங்களை இப்படி அனுப்புறது ரொம்ப தப்பு. அவங்க இங்கேயே இருக்கட்டும். ஆதி வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்.
வேண்டாங்க. நான் இங்க இருந்து அவளுக்கு நிம்மதி இருக்காது. நான் கிளம்புறேன். இத்தனை நாளா அங்க நிம்மதி இல்லாம இருந்தேன். அதெல்லாம் இவளுக்கு தெரியாதுல்ல. அதான் பழி வாங்கணும்னு கிளம்பி வந்தீங்களா? பாரதி கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா பேக கொடுங்க, நீங்க போய் தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். பாரதி, உன் கோபத்துல இருக்க நியாயமும் எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக அவங்கள இந்த நேரத்துல வீட்டை விட்டு போக சொல்றது சரியில்லை. நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க செஞ்ச தப்பு எல்லாமே போயிடும். நீ வீட்டை விட்டு போக சொன்னது மட்டும்தான் பூத மாதிரி வந்து நிக்கும். விடு, ஆதி வந்துடட்டும். உன் மனசுல என்ன இருக்குன்ற உண்மை ஆதிக்கு தெரியும்ல. அது எல்லாத்துக்கும் மேல அந்த கடவுள் உன்னை பார்த்து பாரு. மனச போட்டு குழப்பிக்காம நீ போய் படுத்து தூங்கு. நான் வரேன்.